அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசினருக்கு அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு சனி பகவான் இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக தொந்தரவு செய்தவர் 5ஆம் இடத்திற்கு மீனராசிக்கு செல்கிறார். கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார். அவர் விருச்சிக ராசிக்கு எப்பொழுதுமே செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது என்று சொல்வோம். 3ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தன குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். சுய ஜாதக ரீதியான தோஷங்கள் அனைத்தும் தங்களுக்கு விலகும். தற்போது கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. இழுபறி நிலை மாறி துரிதமாக செயல்படுவீர். காரியங்கள் விறுவிறுவென நடைபெறும். காரிய நன்மை உண்டாகும். மன அமைதி கிடைக்கும். தொட்டது துலங்கும். மன நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. குடும்ப வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் தடைகள் விலகும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டாகும். வீண் அலைச்சல் துக்கம் அனைத்தும் விலகும். பண வரவு அதிகரிக்கும். மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் மாறும். மன கவலைகள் அனைத்தும், வீண் கற்பனையான கவலைகள் அனைத்தும் மாறும். ஏனென்றால் விருச்சிக ராசினருக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். இந்த சனி பயிற்சியினால் அனைத்து கவலைகளும் மாறும். அனைத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தன வரவில் நிலவிய தேக்க நிலை மாறும். குடும்ப தோஷங்கள் விலகும். குடும்ப விசேஷங்களில் மரியாதை கௌரவ பதவிகள் கிடைக்கும். காணாமல் போன பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் கிடைக்கும். ஞாபக சக்தி கூடும். சிலருக்கு காதல் திருமண முயற்சி வெற்றி பெறும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ் போன்றவற்றில் தங்களுக்கு சாதகமான பதில்கள் வரலாம். அதே நேரம் சிலருக்கு சிறு சிறு உடல் உபாதை வரும். மருத்துவ விரய செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் சற்று அதிகரிக்கலாம். அடிக்கடி வெளியூர் பயணம் செல்வதால் அலைச்சல் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆகவே யாருக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருக்கிறாரோ சனி பகவான் கோயிலுக்கு சென்றுங்கள், வழிபடுங்கள். எப்படியோ தங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிந்துவிட்டது. அந்த வகையில் தாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏழை நோயாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள், குஷ்டரோகிகள், கண் பார்வை இல்லாதவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ் போன்றவர்களுக்கு மனமான உதவி செய்யுங்கள். முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். இதுவரை பண சேமிப்பு இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும். சனி ஸ்துதி நீலாஞ்சன சமாபாசம் என்ற ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். வணக்கம், நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 29 மார்ச் தோராயமா இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு. திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு, சரிங்களா? வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை. சரி, அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா? அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்ப நாங்க சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க. எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம், சரிங்களா? விருச்சிக ராசி அன்பர்கள், பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், ராகு கேது உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி, சந்திரன் நீச்சமாக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அப்ப சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மனதளவுல பாத்தீங்கன்னா வேற 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 சிந்தனைகள், வேற 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 குழப்பங்கள், பலவிதமான கருத்துக்கள், இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு நம்ம குழம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குழப்பத்தை மட்டும் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா விருச்சிகம் சாதிக்கக்கூடியது நிறைய அப்படின்றதான் சொல்லணும். எது கொடுத்தாலும் என்னால முடியும்,
என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபீனிக்ஸ் பறவை வந்து பாருங்கள், சூரியன் கிட்ட போகுமா, அந்த வெப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் அப்படியே எரிஞ்சி சாம்பல் ஆகிட்டு அந்த சாம்பல்லேருந்து திருப்பி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து உற்பத்தி ஆகும், பறவை உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீனிக்ஸ் பறவைகள் தான். எவ்வளோ நான் ஒன்றும் இல்லாமல் போனாலும் திரும்பி உயிர் தெழுவேன், திரும்பி பழைய நிலைமைக்கு வருவேன், என்னால் எல்லாமே முடியும், யாரால எது முடியுதோ முடியலையோ எனக்கு தெரியாது, என்னால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது, என்னால் முடியாது அப்படின்னா யாருனாலே அது முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் விருச்சிகத்துக்கு. பொதுவாகவே இவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்கள், வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்றது ஒரு முறையானா இருக்கும். அந்த ஒரு முறை ஏமாற்றம் கடைசி ஒரு முறை இல்லை பல முறை இருக்கும். அது இளம் வயசுக்கு காதல் தோல்வி அப்படின்றது வரும். ஒரு மத்தியம வயசு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த திருமணத்தில் தோல்வி அப்படின்றது வரும். ஏதோ ஒரு தோல்வி, ஒரு தோல்வி இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட தோல்வி. அந்த பல தோல்விகளில் ஒரு தோல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க உயர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருனால எதனால் நான் தோத்தணும், அவங்க முன்னாடி நான் ரொம்ப பெரிய லெவலில் வாழ்ந்து காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சாதிப்பாங்க. ஆக இங்க தோல்வி அப்படின்றது வரவேற்கக்கூடியதா தானே இருக்கு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இயற்கையாவே பயங்கர ஆளுமை அப்படின்றது உண்டு. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மீனம் 5ஆம் பாவம். அப்ப சனி வந்து பாருங்க பஞ்சம சனியா வராரு. பஞ்சம சனியா வரக்கூடியவர் எல்லா விதமான பஞ்சங்களையும் போக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம சனி நம்மளுக்கு வந்து பாருங்க எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேசிட்டி இருந்துச்சு, அந்த ஸ்கேசிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. எதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் மனக்குமுறல்களும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பஞ்சம சனியாக இருந்து இவர் 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால வசதி வாய்ப்பு வரும். குடும்பத்தில் இருந்த சில பல பிரச்சனைகள் அப்படின்றது காணாமல் போயிடும். கலத்திரஸ்தானத்தில் பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு பரஸ்பர உறவு அப்படின்றது மேலோங்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்குமுறல்களும் மனசஞ்சலங்களும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பஞ்சம சனியா இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ செய்கிற தொழிலில் கண்டிப்பாக ஒரு லாபம் அப்படின்றது நல்லாவே வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு அப்படின்றத மூலமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது ஷார்ப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் குரு பெருசாக ஒரு வருஷம் சரியா இல்லை, அஷ்டம குருவா இருக்காரு. இந்த அஷ்டம குருவா இருக்கவர் வந்து பாருங்க நல்லது கெட்டது நல்லது கெட்டது அப்படின்னு மாறி மாறி நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு. இந்த அஷ்டம குரு ஒவ்வொரு மாசமும், அதாவது எப்படி அப்படின்னா ஒரு 3 மாசம் ரொம்ப சூப்பரா இருப்பாரு, 2 மாசம் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நோக்கி போவாரு, 1 மாசம் ஆவரேஜா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய குருனோட பலன்கள்னால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க மாதந்தோறும் வர அதாவது மாதந்தோறும் வர மாத பலன்கள் அப்படின்றது நிறைய ஜோதிடர்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை பாருங்க. குரு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு, அஷ்டம குருவா இருந்தாலும் இந்த மாசம் இதெல்லாம் செய்யலாம் அப்படிம்பாங்க. அப்ப நீங்க எல்லாமே செஞ்சுக்கோங்க. இந்த மாசம் இதெல்லாம் செய்யவே வேணாம் அப்படின்னும் போது செய்யாதீங்க. அதுக்கும் மேல செய்யவே வேணாம் அப்படின்னும் போது நீங்க முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க மார்ச் 29க்குள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் சனி பயிற்சி, குரு பயிற்சி மே 14 நீங்க போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மே 14 குரு பயிற்சி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரம் வாரம் வியாழக்கிழமை தோறும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே சின்ன முருகர் கோயில், சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கு அப்படின்னா கூட அங்கே குரு பகவான் இருப்பாரு. அவருக்கு வெள்ளை மூக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஊற வச்சு மாலையா கோத்து கொண்டு போய் அவருக்கு போட்டுட்டு அவர் கழுத்துல போட்டுட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இது அரிய பல நற்பலன்களை கொடுக்கும். இது வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க. முடியாத பட்சத்துல மாதத்துல ஒரு நாளாவது, அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கணக்கு இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின் போது நம்ம என்ன பண்ண முடியும், மாதத்துல ஒரு நாளான்னு நீங்க இந்த குரு பகவானுக்கு இந்த மாதிரி மூக்கடலை மாலை போட்டு செஞ்சுட்டு வாங்க. அது முடியும் அப்படின்னா வியாழக்கிழமையே செய்யுங்க. சரி, இது அடுத்து இன்னொரு பரிகாரம். அது என்ன அப்படின்னா மாதத்துல ஒரு நாளாவது, அதாவது முடிஞ்சா வியாழக்கிழமை இல்லை திங்கட்கிழமை சனிக்கிழமை என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் போங்க. சிவன் கோயில் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குரு பகவானால வரக்கூடிய கெடுதல்கள் அப்படின்றது இல்லாம போயிடும். ஆக
விருச்சிக ராசி அன்பர்கள், சனி பகவான் பஞ்சம சனியா உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, உங்க பஞ்சங்களை எல்லாம் பொக்க போறாரு. கவலைப்பட வேண்டாம். ராகு கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தெரியல. ராகு 4ஆம் பாவம், அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா குரு பார்வை இருக்கு. கேது 10ஆம் பாவம், தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது வரும். தொழிலில் கண்டிப்பாக ஒரு சில இடையூறுகள் வரும். தொழிலில் வந்து சில பல பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அது ஸ்மூத் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக விருச்சிகம், உங்களுக்கு வந்து பாருங்க, சனி நிறைய நல்லது செய்ய, இது சனி பயிற்சி பலன்கள் தான் அப்படின்னும் போது, சனியினுடைய எச்சரிக்கை பதிவு தான் அப்படின்னும் போது, சனியை தான் நாங்கள் ரொம்ப வந்து டார்கெட் பண்ணுவோம். சனி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன பரிகாரத்தை குருவுக்கானது செஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். காலபுருஷனுக்கு 8 பார்த்தீங்களா? விருச்சிகம்னால எல்லாத்துக்கும் பயந்தான். அதில் இருக்கிறவங்களும் பாருங்க ரொம்ப முக்கியமான விஐபிலாம் இருக்காங்க, பெரிய விஐபிலாம் இருக்காங்க. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்லியிருப்பாங்க. யாருங்க நீங்களே எல்லாருமே அஸ்ட்ராலஜர் ஆகிட்டோம். யாரும் போய் கேட்கறதில்ல. எந்த நுணுக்கம் என்பதைத்தான் நம்ம புரிதல் பண்ண வேண்டும். எங்கள் நேயர் பெருமக்களுக்கு, எங்கள் பக்தி கிளி சேனல் நேயர் பெருமக்களுக்கு, உங்களுக்கு என்ன நுணுக்கம், அதுதான் இப்போ முக்கியம். அதுதான் உங்களை வளர்க்கும். உங்களை வளர்க்கும் போது, நீங்கள் நல்லா இருக்கும்போது, அப்போ எங்களுக்கு சப்சிடி கொடுப்பீங்க, அப்போ எங்களுக்கு வியூஸ் கொடுப்பீங்கல்ல. அப்போ நீங்களும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கும். அப்போ என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லு, புரிதலை சொல்லு, உரிமையோட சொல்லு. சொல்லுக சொல்லை பிரிதர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. எப்படி வள்ளுவர் வாக்கு, அவர் குரு, இவர் சிஷியன். புரிதும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு மிகப்பெரிய பலன். ஏன் 7ஆம் பார்வையை குரு பார்க்கிறார். 7ஆம் பார்வையை குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி லாப நிவர்த்தி இல்லை. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. உங்கள் திசை பற்றி, குரு திசை சந்திர பற்றி, சந்திரன் நீச்சமாயிட்டான்னு பயப்படாதீங்க. யார் வீடு கடக லக்கணமாக இருந்தாலும் கவலை இல்லை. உங்களுக்கு கடக லக்கணமாக இருந்தாலும் கவலை இல்லை. அப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு கடக லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, விருச்சிக லக்கணம் இருந்தாலும் பரவாயில்ல, மேசராசியாக இருந்தாலும் பரவாயில்ல. எதா இருக்கக்கூடாது, மிதுனமாக இருக்கக்கூடாது, கன்னியாக இருக்கக்கூடாது. மோசமானவங்க 5 விரல்ல ஒன்றா இருக்குது. மோசமானவங்க மிதுனத்துக்கும் கன்னிக்கு வில்லங்கம் யாரு? மேசமும் விருச்சிகம். அப்போ கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 29/3/2020 சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மத்தியம பயிற்சி தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5க்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 5க்கு வரும்போது 5ஆம் வகை என்னது? படிப்பு. அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஆராய்ச்சி உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லளவும் யாருக்கும் எந்த தீங்கும் பயப்படாம வந்து பார். அப்படி வந்து பார், யார் ஜெயிப்போம். அந்த அளவுக்கு விருச்சிகத்தினுடைய தன்மை. யார் அதுல அனுசம் பேசாது, செயல்ல வெற்றி. கேட்டை பேசிக்கிட்டே இருக்கும், வெற்றியும் கொடுக்கும். அனுசம் கேட்டை. அதுக்கடுத்தது விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதம் எல்லாத்தையும் வந்து பார் அப்படிங்க. பார்த்தீங்களா? குரு இல்லையா? அங்கே இருக்கவங்க எல்லாமே சம கடவுள், சம பங்குக்கு உரியவங்க. என்ன அவங்கவுங்க தசாபத்துக்கு தகுந்தவர் வேலையை செஞ்சே ஆவாங்க. அவங்க பாவகத்தன்மையை மாற்ற மாட்டாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக 29/3/2025, அதாவது 30/3/2025 இருக்கக்கூடிய சனி சொன்னால நிச்சயமாக ஒரு மத்தியம பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் இப்போ ஒரு மகத்தான பலனாக இருப்பீங்க. டியூ டு உங்கள் தசாபத்தி. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக நல்ல வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விருச்சிகத்துக்கு உடல் ரீதியாக கவனம், மன ரீதியாக கவனம், வெளிநாட்டுக்கு அதிக கவனம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வரும் உங்களுக்கு. வசிய ராசி துலாம், விருச்சகம், மேஷம், ரிஷபம். விருச்சிக ராசி வசியத்தன்மை உள்ளது. ஏன்னா அதுக்கு அதுக்கு உரிய அதிபதிகள் அப்படிப்பட்டவங்க.
அதுக்குரிய அதிபதிகள் தான் உயிரூற்றக்கூடியவங்க, அதுக்குரிய அதிபதிகள் தான் இனத்துக்குரியவங்க, அதுக்குரிய அதிபதிகள் தான் எல்லா சுகப்புக்கங்களையும் கொடுக்கக்கூடியவங்க. அதனால தான் அதை வசியத்தன்மை வச்சுருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு கொஞ்சம் பண்ணும். வடக்கு முக உள்ள அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. காளிகாம்பாலை வழிபடுங்க, வெக்காளியம்மனை வழிபடுங்க. மதுரையில் மடப்புறம் காளி இருக்காங்க, மடப்புறங்கள் இருக்காங்க. அதே மாதிரி உஜ்ஜயினி காளி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிவகங்கை மாவட்டத்துலேயும் இருக்காங்க. அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாத்தாள். கண்ணை விட என்ன வேணும்? இப்படிப்பட்ட தெய்வ அம்பிகை வழிபாடு என் அன்னை அகிலாண்டேஸ்வரி, அவருடைய வழிபாடை பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாக இருக்கும். அன்பர்களே, அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரன் சொல்ல போகிறேன். சனி பயிற்சி, வரக்கூடிய சனி பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைய தான் போகுது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் அர்த்தாசம் சனியாக இருந்து வந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2, 7, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. பொதுவாக 5ஆம் இடத்துல வந்தால் என்ன நல்லது கெட்டது நடக்கும்னா, 5ஆம் இடத்துல நீங்கள் நினைச்ச எண்ணம் பலிதமாகும். இது வரைக்கும் பிளான் பண்ணியிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க, ஒரு மனசில் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் சனி பயிற்சிக்கு அப்புறம். அதே மாதிரி முன்னோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சிடும். வெளிவர பழக்க வழக்கங்கள், மக்கள் தொடர்பு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதில் முயற்சி எடுத்து நல்லா ஜெயிச்சு வருவீங்க. பேரும் புகழும் வரும், கண்டிப்பாக வரும். இருந்தாலும் உங்களுக்கு புத்தி கொஞ்சம் மந்தமாக ஏற்படும். சிந்தனை குழப்பம் வரும். அதாவது குழப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, குழப்பமான புத்தி வரும். அப்போ நீங்கள் அதுலேருந்து தவிர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கடி தியானம் செய்யணும். யோகாசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை தவம் இருந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். விடைகாலம் பிரம்மபுரத்தில் வழிபடலாம், படுக்க போகும்போது வழிபடலாம். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் எச்சரிக்கையான பதிவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புத்தி மாறும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதுக்காக தான் அடிக்கடி இந்த தியானம், தபம், ஜபம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை. அப்போ கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வியில் ஏற்படுற மந்தநிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். படிப்பு தொடர்ந்து வரணும், முயற்சி எடுக்கணும், விடாமுயற்சி எடுக்கணும். குடும்பத்தில் உங்களோட ஆதரவாக இருக்கணும். கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கணும். நீங்களே பேசி சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி தொழிலில் உள்ள கூட்டாளிகள், நண்பர்கள், வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் இவங்களாம் ஆதரவாக அன்பாக இருந்து அவங்க கூட நடந்துக்கணும். கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். அப்போ தான் இது மாதிரிலாம் நடந்துக்கணும். பெரிய மனுஷங்களோட நல்லா இணக்கமாக இருக்கணும். அவங்க மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணி வந்தீங்கனாலே நல்ல விஷயம் நடக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுது இந்த சனி பயிற்சியில். இருந்தாலும் தீமையான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய நோயப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. மருத்துவத்துக்கு உதவி பண்ணுங்கள். நீண்ட நாட்களாக படுத்தப்படிக்கா இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம். அது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சனியோட கெடுபலங்கு குறையும். சனி பயிற்சியின் போது நீங்கள் கெட்டியாக ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகா காளி தேவி தான். காளி தேவி வழிபட்டிங்கனாலே பிரச்சனை தீர்ந்துடும். அதுவும் சனிக்கிழமையில் வழிபட்டது நல்லது. அஷ்டமி சனிக்கிழமையில் ரொம்ப காளி தேவி வழிபடுறது நல்லது. பஞ்சமியில் வழிபடலாம், செவ்வாய் வெள்ளி வழிபடலாம், அமாவாசை பௌர்ணமி வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபட்டணும். தொடர்ந்து காளி தேவி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனியுடைய பாதிப்புலேருந்து குறைஞ்சிடும். சனிக்கேற்ற பிரீத்தி கிடைக்கும். அந்த காளியம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வணங்கி விடலாம். பூசணி தீபம் ஏற்றி வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பௌர்ணமியில் எலுமிச்சம்பழம் மாலை போடலாம். 11, 27, 54, 108 வகையில். அமாவாசையில் பூசணி தீபம் ஏற்றலாம். 2 பூசணியை வெட்டி உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் வெட்டி தீபம் போட்டு வரணும். இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் அந்த காளிதேவி பிடித்து கொட்டிங்கனால்
இந்த சனியால் ஏற்படக்கூடிய கெடுபம் கொஞ்சம் நற்பலன் ஏற்பட போகிறோம்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.